அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்று பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 2025ஆம் வருடம் புதன்கிழமை. புதன் ஓரை இரவு 8:46. ஆத்மீக சிந்தனையாக உங்கள் அனைவருக்கும் கோவில்பட்டியிலிருந்து அன்புடன் ஆர் ஜெகதீசன் சிற்றுரையாற்ற விரும்பி மேலான மேன்மையான திருவருள் கருணையுடன் பரம்பொருளின் ஆற்றலுடன் அந்த அருளாசி பெற்று சிவானந்த பரமேஸ்வரின் பெருங்கருணையால் வள்ளல் பிரானின் அருளால் ஒளி தேகம் பெற்றது எப்படி அருளாளர்கள் என்கிற விஷயம் நமக்கு சற்று தெளிவாக வேண்டி என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் அருள் எனக்கு அனுமதி வழங்கிய வரையில் உங்களுக்கு சில விஷயங்களை தெளிவாக இப்பொழுது உரைக்கின்றேன். பொறுமையுடனும் அன்புடனும் கேட்டு அதனை சரியாக உணர்ந்து கொண்டு மேலான உண்மையை தாங்கள் பெற்றுய இறைவனின் பதமலர் பணிந்து சிவானந்த பரமேஸ்வரின் அருளை வேண்டி இந்த உரையை ஆனந்தமாக துவங்குகின்றேன். ஓம் உ சிவமயம். திருச்சிற்றம்பலம். குமாரதேவர் திருவாய் மலர்ந்து அருளிய சுத்த சாதகம் மூலமும் உரையும் திருக்கைலாய பரம்பரை திருத்துறை ஊராதீனம் ஸ்ரீமத் சொக்கலிங்க சிவப்பிரகாச பண்டார சந்நிதிகள் இயற்றிய விருத்தியுரையும் திருத்துறையூர் ஆதீனம் ஸ்ரீ சிதம்பர சிவப்பிரகாச பண்டார சந்நிதிகள் கட்டளையின்படி முன்பதிப்பு சித்தாந்த சரபம் அஷ்டாவதானம் பூவை கலியாண சுந்தர முதலியார் அவர்களால் பார்வையிடப்பட்ட முன்பதிப்பின்படியே தற்சமயம் ஆதீனத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சிவப்பிரகாச பண்டார சந்நிதி அவர்களால் வடலூர் ஸ்ரீ ராமலிங்க அச்சகத்தில் பதிப்பிக்கப்பட்டன. விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 1959ஆம் ஆண்டு. காப்பிரைட் உள்ளது. விலை 1.50. இந்த நூலிலிருந்து சில பேருண்மைகள் உங்களுக்கு இப்பொழுது மெய்ஞானமாக தரப்பட உள்ளது. உண்மையில் பெரியநாயகி அம்மையினுடைய ஆசீர்வாதத்தால் விநாயகரை வழிபட்டு இந்த சுத்த சாதகம் மூலமும் உரையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுத்த சாதகம் மூலம் உரை வடக்கே துக்காராம் சுவாமிகள் ஒடியுடல் பெற்றது போல, மாணிக்கவாசகர் வெட்ட வெளியில் கலந்தது போல, வள்ளல் பெருமானார் வடலூர் வள்ளலார் மேலான ஒளியுடல் பெற்றது போல இந்த விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 134 பக்கங்கள் இருந்தாலும் மிகவும் சுருக்கமாக இதனுடைய மிக சுருக்கமாக உங்களுக்கு ரத்தின சுருக்கமாக என்று சொல்லலாம், ஒரு குறிப்பு காட்டுதல் என்று சொல்லலாம். அந்த அளவிலே இதை இப்பொழுது துவங்குகின்றேன். இதிலே யாருக்கேனும் ஆட்சேபம் இருந்தால் என்னுடைய அலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். பிழை இருந்தால் எனதாக ஏற்றுக்கொள்கிறேன். சரியாக இருந்தால் இறைவன் அருள் என்றும் குரு அருள் என்றும்
நான் வணங்கிக் கொள்கிறேன். உண்மையில் இப்படிப்பட்ட நுட்பமான விஷயங்கள், மிகவும் அடிப்படை விஷயங்களை சொல்லித்தான் சொல்ல வேண்டும். ஆயினும் காலத்தின் அருமை கருதி வேறு வழி இல்லாமல் இங்கனம் உரைப்பதற்கு என்னை மன்னிப்பீர்களாக. இறைவன் அருளட்டும். இப்பொழுது 79ஆம் பக்கத்தில் இந்த பாடல் 51 துவங்குகின்றேன். இடம் பொருள் ஏவன் மூன்றையும் உடையோர்க்கு இத்தகை உணர்வுறும் அந்த இடம்பொருள் ஏவல் அம்மூன்றையும் அகன்றோர்க்கு இத்தகை உணவுறாததனால் திடம்பெற ஊரில் உச்சியின் ஏகி திருவருட் புசிப்பத்தில் என்றே இடம்பெறினும் கைப்பெற்றதை அறிந்தின் விமலமாய் நின்றிடும் சித்தம். பொருள் இடம்பொருள் ஏவல். இடம் பொருளே ஏவலான மூன்றையும் உடையோருக்கு, மூன்று இயல்பு ஒத்திருக்கின்றவர்களுக்கே இத்தகை உணர்வுறும் இவ்வித சத்துவகுண புசிப்பு கிடைக்கும். அல்லது இடம்பொருள் ஏவலான மூன்றையும் அகன்றோருக்கு மூவித இயல்பையும் பற்றவிட்டு துறந்த அதிதிகளுக்கு இத்தகை உணர்வுறாது இவ்வித சத்துவகுண புசிப்பு கிடைப்பது துர்லபம். ஆதலால் திடம்பெற திடசித்தனாய் ஊரில் உச்சியின் ஏகி ஊருக்குள்ளே உச்சி காலத்தில் பிரவேசித்து திருவருட் புசிப்பித்தல் என்று திருவருள் ஊட்டி வைக்கின்ற புசிப்பென்று இடம்பெறினும் விஷப்புசிப்பு வந்து நேரிடனும் அதை கைப்பற்று அதை கை கொண்டு அருந்தில் புசிக்கில் விமலமாய் நின்றிடும் சித்தம். மனமானது மயக்கமும் மகாரமும் நீங்கி நிருமல ஞானத்துக்கு ஏதுவான சுத்தாவத்தையை பெற்று விளங்கியிருக்கும் என்க. விளக்கம். விடம்பெறினும் என்ற பதத்துக்கு முன்னீக்கச் சொன்ன தாமத ராசத குணம் புசிப்பு வந்து கிடைக்கணும் என்றுமாம். இச்செய்யுள் அதிதிகளுக்கு சொன்ன பொது விதி. இவரது சிறப்பு விதியை 94வது செய்யுளில் காண்க. 52வது செய்யுள் முதல் இவ்வேழு செய்யுட்களானும் சுத்தாவத்தை வந்தடைதற்கு உபாயங்கூறி இனி இங்கனம் சொல்லி வந்த கிரியா மார்க்கர், உபாசனா மார்க்கர், சுத்த மார்க்கர் ஆகிய மூவரும் அடைகின்ற நிஷ்டா இலக்கணம் கூறுவான் எடுத்துக்கொண்டு அருளியது. தந்திர கிரியை நெறிதனில் ஈசன். 52வது பாடல். தந்திர கிரியை நெறிதனில் ஈசன் தன் திடப் புசிக்கும் பின்மறை சொல் அந்த நல் உபாசனா நெறி அதனில் அனைத்தும் நாமென கண்டு புசிக்கும் இந்த உணவின் மாறுபாடின்றி இருமையும் முடிந்ததேயாயின் தொந்தமில் சிவமே சடுமுகமாகி தொக்கிருந்து அருந்தன் மேன் நினைவாம். தொக்கிருந்து அறுத்தன் மேன் நினைவாம். தந்திரக்கிரியை. விளக்கம். அதாவது தந்திரக்கிரியை நெறிதனில் ஆகம பிரதி பாதகமான கிரியா மார்க்கத்தில் ஈசன் திட புசிக்கும் எல்லாம் சிவனே ஊட்டுகின்றதாக கண்டு புசிப்பன். பின்பு மறை சொல்ல அந்த நல் உபாசனா நெறி அதனில் வேத பிரதிபாதகமான உபாசனா மார்க்கத்தில் அனைத்தும் நாமென கண்டு புசிக்கும் எல்லாம் நமது பிரம்மானந்தமே என்று கண்டு புசிப்பன். இந்த உணவின்
இவ்விருவித மார்க்க புசிப்பினும் மாறுபாடின்றி வஞ்சகமின்றி இருமையும் முடிந்ததேயாயின் அந்தந்த மார்க்கா அனுபவ ஒழுங்கின்படியே புசித்து முடிந்தால் தொந்தமில் சிவமே சகல பந்தங்களும் நீங்கிய சிவந்தானே சற்றுமுகமாகி சுரேத்ராதி இந்திரியம் அமைந்து மனதொன்று ஆகி ஆறு முகத்தின் இடத்தும் தொக்கிருந்து பொருந்தியிருந்து அறுத்தன்மேல் நினைவாம் புசிக்க வேண்டும் என்கிற இச்சையை அடையும் என்க. விளக்கம்: தாயினது முலைப்பாலை அபேட்சித்து இருக்கின்ற சிசு அடைந்த வியாதிக்கு அத்தாயே ஔஷத பத்தியாதி புசிப்பை புசித்து அவ்வியாதியை நீக்குவது போல சிவானந்த போகத்தை அபேட்சித்துள்ள பக்குவான்மாக்கள் அடைந்திருக்கின்ற சனன வியாதிக்கு சிவமே இந்திரியமைந்து மனது ஒன்று ஆக ஆறு இடங்களினும் ஆசாராதி சடு லிங்கங்களாக நின்று இவனுக்குள்ள விடய போகங்களை தான் நைவேத்தியமாக கொண்டு இவனுக்கு பிரசாத போகமாக கொடுத்து சனன வியாதியை நீக்குவர் ஆதலால் தொக்கிருந்து அருந்தன் மேல் நினைவாம் என்றார். ஆசாராதி சடு லிங்கம் என்பதற்கு உதாரணம், ஆசாரலிங்கமாய் நாசிதனிலே இருந்தால் மனமே கொள்ளுவீர். அரிய குருலிங்கமாய் நாவுதனிலே இருந்து அமுது சுவையே கொள்ளுவீர். தேசார்ந்த சிவலிங்கமாய் விழியிலே நின்று திருவுரு கண்டு மகிழ்வீர். செய்ய சங்கம லிங்கம் அதனின்று திகழ் பரிசமே கொள்ளுவீர். மாசேதும் இல்லாத பிரசாத லிங்கமாய் வந்து செவியோசை கொள்வீர். மனமதினிலே மகாலிங்கம் அதுவாய் நின்று மகிழ் விடயமே கொள்வீர். தாசோக மார்க்கம் உரு பத்தர் மேற்தயவாய் சடுஸ்தல லிங்கமுமான தற்பரானந்த சிவமே இஷ்டலிங்கமே சச்சிதானந்த சிவமே என்பது காண்க. அடுத்து 53வது பாடல். இருவகை நெறியும் வரவு போக்கு உடைத்தாய் இலங்கிடும் இது அன்றி மாயை ஒரு முதலென்றும் மித்தை அதென்று உரைத்திடு நிட்டையும் விகற்ப நிர்விகற்பமுமாய் நிகழ்ந்திடும் சகச நிட்டை எக்காலையும் இன்று என்றொரு இவை மற்றவை அச்சகச நிட்டை அறை உலகெங்கும் தேடியே இடுமாள். இதில் இருவகை நெறியும் முற்கூறிய கிரியா மார்க்கம் உபாசனா மார்க்கமாகிய இரண்டும் வரவு போக்கு உடைத்ததாய் இயங்கிடும். இறத்தல் பிறத்தலை உடையதாய் விளங்கும். இதுவன்றி இது அல்லாமலும் மாயை ஒரு முதலென்றும் மாயை என்பது தனித்தொரு முதலென்றும் மித்தை அதென்றும் அம்மாயை என்பது பொய்யென்றும் உரைத்திடும் சொல்லப்பட்ட நிட்டையும் இவர்கள் நிட்டையானது விகற்ப நிருவிகற்பமாய் நிகழ்ந்திடும் மாயை உண்டு என்றதனால் விகற்ப நிட்டையுமாக விளங்கும் சகச நிட்டையானது எக்காலையும் இல்லை என்று இவர்களுக்கு எக்காலத்தும் கிடையாதென்று ஒருவி மற்றவையை அவ்விரு மார்க்கத்தையும் விட்டு நீங்கி சகச நிட்டை அதை சுத்த மார்க்கப்படி சகச நிட்டையுடைய சத்குருவை உலகெங்கும் தேடியே இடுமால். இவர்கள் அவ்வித ஆசிரியன் எங்குளன் என்று உலகமெங்கும் தேடி அடைய வேண்டும் என்க. 54வது பாடல். முன்புறு நிட்டை சா விகற்பமாகி முத்தியின் மூன்று நின்றிலகும் பின்புறு நிட்டை நிர்விகற்பமதாய்
பிரம்மம் மற்றொன்று நின்றிலகும் அன்புறன் நிட்டையின் இருமையும் முறினும் வரவு போக்குடையதாய் நிகழும் இன்புறின் நிட்டை சகசமதாகி இலங்கி நின்றிடும் நின்றபடியே. இதில் முன்புறு நிட்டை முதல் அணுத்திட்டு அடையத்தக்க கிரிய மார்க்க நிட்டை சா விகற்பமாகி வேறு வேறாய் முத்தியில் முத்திசையில் மூன்று நின்றிலகும் பதி பாசம் என்னும் முப்பொருளாக விளங்கும் பின்புறு நிட்டை பின் அணுத்தித்து அடையத்தக்க உபாசனா மார்க்க நிட்டையானது நிர்விகற்பமதாய் யாதொரு விகற்பங்களும் இன்றி பிரம்மம் மற்றொன்றும் நின்றிலகும் பிரம்மம் ஒன்று மாத்திரமாக விளங்கும் அன்புறன் நிட்டை இருமையும் உறினும் வலியுள்ள அவ்விருவித நிட்டைகளை அடைந்த போதினும் வரவு போக்குடையதாய் திகழும் பிறத்தல் இறத்தல் உடையதாகவே விளங்கும் இன்புறின் நிட்டை இனிமையுள்ள இச்சுத்த மார்க்கத்தில் அடையத்தக்க சகச நிட்டையை சகசமதாகி பற்றுதல் விடுதலின்றி எக்காலும் சகசமாக இலங்கி நின்றிடும் நின்றபடியே இருந்து விளங்குவாயாக என்க. விளக்கம். ஏகன் அநேகன் இருள் கரும மாயை இரண்டாக இவை ஆராதியில் என்று பிரதிபாதிக்கின்ற கிரியா மார்க்க சாவிகற்ப நிட்டையுடையோருக்கு மாயை உண்டு என்றதனால் நினைப்புண்டு, அதனால் பிறப்பிறப்புண்டு, வினையுண்டு அதனால் என்க. உபாசனா மார்க்க நிர்விகற்ப நிட்டையுடையோருக்கு மாயை பொய் என்றதனால் முன்பே பந்தமுத்தி விவகாரம் உண்டாக வேண்டும். அன்றியும் சிருட்டியின்றி சூனியமாக இருக்க வேண்டும். அங்கனமின்றி சிருஷ்டி திதி சம்ஹாரம் உண்டாய் இருத்தலானும் பிரம்மத்துக்கு ஈரறிவு இல்லாமையால் பிரம்மந்தனை பிரமமென்று அறிய மாட்டாது. சந்திரனிடத்து களங்கம் போல பிரம்மத்தினிடத்து உள்ள மாயையினாலே அலை தாடியினால் இது மறையென்று பசு என்று கண்டார் போல பிரம்மம் என்பது என்று உண்டென்று நிச்சயிக்கப்பட்டது. அம்மாயை சடமாதல் பிரம்மத்தை பிரமமென்று அறிய மாட்டாது. இருளை இருளென்றும் ஒளியை ஒளியென்றும் அறிதற்கு இவை இரண்டும் அல்லாத ஓர் கண் வேண்டுவது போல அவை இரண்டையும் அறிதற்கு ஒரு ஆன்மா வேண்டும். அவை உண்டாகவே பந்தமுக்தி விவகாரம் உண்டு. அவை உண்டாகவே பிறத்தல் இறத்தலும் உண்டு. ஆதலால் அன்புறன் நிட்டை இருமையும் முறினும் வரவு போக்குடையதாய் நிகழும் என்றார் என்க. 55வது பாடல். சாவிகற்ப நிர்விகற்ப நிட்டையதும் சத்துவ குணத்தில் வந்ததுவாம். இவ்விகற்ப நீங்கி வருடம் ஆயினும் அங்கு இருந்திடனும் பின்னும் விழிக்கும் செவிதனிலே அடையும் சகஜ நிட்டையதே திருவருள் தன்னில் வந்ததுவாம். தவிர்தல் கூடல் இன்றியே அங்கும் தங்கி நின்றிடு நின்றபடியே. சாவிகற்ப நிர்விகற்ப நிட்டையதும். இதில் சாவிகற்ப நிர்விகற்ப நிட்டையதும் கிரியாமார்க்க சாவிகற்ப நிட்டையும் உபாசனா மார்க்க நிர்விகற்ப நிட்டையும் ஆகிய இரண்டும் சத்துவகுணத்தில் சத்துவகுண விசேடத்தால் வந்ததுவாம், வந்து கிடைத்ததாம். அதாம் வருடம் ஆயிரம் அங்கு இருந்திடனும் 1000 வருடம் அந்நிட்டையை விட்டு நீங்காது இருந்த போதினும் பின்னும் நீங்கி அந்நிட்டை விட்டு நீங்கி இவ்விகற்பம் வேறு வேறான இப்பிரபஞ்சத்தில் தான் விழிக்கும் சுட்டும் செவிதனில் அடையும்
கிரமமாய் அடையத்தக்க சகச நிட்டையதே எப்போதும் பற்றுதல் விடுதலின்றிய சகச நிட்டையே திருவருடன் திரு அருள் தன்னில் வந்ததுவாம். திருவருள் விசேஷத்தால் வந்து கிடைத்ததாகும். அங்கு அந்நிட்டையில் தருவித்தல் கூடலின்றியே அடைந்தோம் விட்டோம் என்று இல்லாமல் தங்கி நின்றிடு நின்றபடியே இருந்தபடியே இருப்பாயாக என்க. இங்கு திருமூல திருமந்திர பாடல் ஒன்று கருத்து ஒன்று எம்முடைய ஞாபகத்திற்கு வருகிறது. அதையும் லேசாக இங்கே குறிப்பிட விரும்பி மகிழ்கிறேன். எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருப்பினும் என் கண்ணார் அமுதனை கண்டறிவாரில்லை. உள் நாடி உள்ளே ஒளி பெற நோக்கிடில் கண்ணாடி போல கலந்து இருந்தானே என்பார் திருமூலர். அது இங்கு கவனிக்கத்தக்கது. அதாவது இச்சை வயப்பெற்ற தன்மையினால் காமிய தவம் செய்தால் முக்தி பெற மாட்டார்கள். விருப்பு வெறுப்பற்ற அந்த தூய தன்மைதான் மெய்யான மெய்யை நமக்கு உணர்விக்கும், அறிவை அறியும் பேரறிவு நம்மில் பிரகாசிக்கும் என்று நாம் உணர்வோமாக. அடுத்து இந்த பாடலுக்கான விளக்கம். உதாரணம் வாசிட்டம். 1000 வருடம் சென்று அங்கமே இருக்கின் உள்ளே மேதாம் அவத்தை மெல்லென ஒருபானென்று தேயலதாகித் தோன்றும் திகழும் அவத்தையாலே தூய நற்சீவன் முத்தருணர்ச்சியை தொடர்வர் நின்றே சகச நன்னிட்டை இயல்புதம் முயற்சி சற்றும் ஒன்றுமின்றியே அருளால் சகசமதும் போகமதுவும் தம் உடலும் தகுகரணமும் எவை அவையாய அகமதில் உதித்தது மறையாமல் அகன்றது பின் உதியாமல் அகம் முறை காய வருத்தமே இன்றி அமர்ந்து நின்றிடு நின்றபடியே. இதில் அருளால் திருவருளால் அடையத்தக்க சகச நிட்டையின் இயல்பு சகச நிட்டையினது சுபாவமானது தம் முயற்சி தனது போத முயற்சி சற்றொன்றுமின்றி யாதொன்றுமின்றி இருத்தல் சுகமதும் போகமதும் உந்தம் உடலும் உந்தகு கரணமும் தனுகரண புவன போகமாகிய நான்கும் எவை எந்த அருளால் சகச நிட்டை அடைந்ததையோ அவையாய் அந்த அருள் வடிவாகவே இருந்து அகமதில் உதித்த உனது உள்ளத்தில் தோன்றிய அது மறையாமல் அச்சகச நிட்டை விட்டு நீங்காமல் அகன்றது பின் உதியாமல் நீங்கிய சாவிகற்ப நிருகற்ப நிட்டைகள் இனி வந்து அடையாமல் அகமுறை காய வருத்தமே இன்றி மனோவாக்கு காயங்கள் வந்துராமல் அமர்ந்து சகச நிட்டையை அடைந்து நின்றிடு நின்றபடியே இருந்தது இருந்தபடியே இருப்பாயாக என்க. 57வது பாடல். அருள் அண்டமாகிலும் உயிர் பிண்டமாகும் அண்டமும் தோற்ற தன் மாத்திரமாய் அருள் நின்றதாகிற் பிண்டமும் அது போல் ஆகியே நின்றிடும் அண்டம் அருள் வடிவாகிற் பிண்டமும் உயிராய் அருளில் தான் இயமடையும் அருளந்த சிவத்துக்கு அங்கமதாகி அமர்ந்து நின்றிடும் நின்றபடியே. அருளானது விலாசார்த்தமாக விசிறிப்பிமித்த காலத்து அண்டம் அண்டாகாரமாம் ஆகில் அருள் அண்டாகாரமாக விளங்குமாய் உயிரானவை பிண்டமாகும் பிண்டமானதே ஆகாரமாக விளங்கும் அருளுக்கண்டமும் உயிர்க்கு பிண்டமும் தோற்ற தன்மாத்திரமாய் தோற்ற மாத்திரமாக அருளானது நின்றதாயின்
சிவமாய் நிற்குமாயின் அதுபோல அருளைப் போலவே ஆகியே நின்றுவிடும். உயிரும் அருளாகவே விளங்கியிருக்கும். அண்டம் அண்டமானது அருள் வடிவாயில் அருள் ஆகாரமாய் அவ்வருள் சிவத்திற்தான் வியமடைந்து விளங்கும் ஆயில் பிண்டமும் பிண்டமும் உயிர் ஆகாரமாய் அவ் அருளில் தான் வியமடைந்து விளங்கும். அருள் தாதன்யம் அடைந்த அருளானது அந்த சிவத்துக்கு அங்கமதாகி அச்சிவத்துக்கு அங்கமாகி நின்றபோது அமர்ந்து உயிர் அருளுக்கு அங்கமாகி நின்றிடும் இருக்கும். நின்றபடியே பழமையைப் போல் இருந்தபடியே இருக்கும் என்க. விளக்கம்: சிவாங்கமாக நின்ற அருளே விலாசார்த்தமாகவும் ஜெகஜீவ பரமாக விரிந்து மீண்டும் சிவாங்கமாகவே விளங்கி நிற்கும் என்பது கருத்து. 58வது பாடல். இருளினிருந்தும் பருவம் வந்து அற்றபின் இயற்றிடும் முயற்சி ஒன்றின்றி அருளினில் அடைந்திடும் மருள் வடிவாகி வயங்கிடும் சகசமே போல அருளினிருந்தும் பருவம் வந்ததற்பின் வருந்திடும் முயற்சி ஒன்றின்றி அருளினில் அடைந்திடு அங்கு அருள் வடிவாகி அமர்ந்து நின்றபடியே. இருளினிருந்தும் ஆன்மா இருள் அவத்தையில் கட்டுண்டிருந்தும் பருவம் வந்ததற்பின் பரிபாகம் வந்து நேரிட்ட பின்பு இயற்றிடும் முயற்சி ஒன்றின்றி செய்யத்தக்க தனது பிரயத்தனம் யாதொன்றும் இல்லாமலே மறுநிலை அடைந்து மருள் அவத்தை அடைந்து மருள் வடிவாகி மாயா வடிவமாகவே வயங்கிடும் சகசமே போல சகசமாக விளங்கி இருந்தது போல மருளினிருந்தும் மருள் அவத்தையிலிருந்தும் பருவம் வந்ததற்பின் பரிபாகம் வந்து நேரிட்ட பின்பு வருந்திடும் முயற்சி ஒன்றின்றி வருத்தமுற்று செய்யத்தக்க பிரயத்தனம் யாதொன்றும் இல்லாமலே அருளினில் அடைந்து அருள் அவத்தை அடைந்து இங்கு இவ்வுலகத்தில் தேக சஞ்சார பரியந்தம் அருள் வடிவாகி அருள் வடிவாக அமர்ந்து நின்றபடியே இருந்தபடியே இருப்பாயாக என்க. விளக்கம்: மை குழம்பித் தனது பிரகார கௌரவம் கெட்டு கிடந்த முத்து போல ஆணவத்தில் தனது அறிவின் கௌரவம் கெட்டு கிடந்த ஆன்மாவிற்கு அதை நீக்கிக் கொள்ளும் முயற்சி எங்கனம் உண்டாம். ஆதலால் ஏற்றிடும் முயற்சி ஒன்றின்றி இருளினில் இருந்து என்றார். அருளினது முயற்சியால் ஆன்மாவை ஆணவத்தின்றும் எடுத்து மாயினிடமாக தனுகரண போன போகங்களை கொடுத்தமையால் பருவம் வந்ததற்பின் முயற்சி ஒன்றின்றி இருளினிருந்தும் என்ற எதிர்மறை உண்மையால் அருளினது முயற்சி என்று அறிவிக்கப்பட்டது. பருவம் வந்ததற்பின் முயற்சி ஒன்றின்றி இருளினிருந்தும் என்ற எதிர்மறை உண்மையால் அருளினது முயற்சி என்று அறிவிக்கப்பட்டது. பருவம் வந்ததற்பின் மருளினில் அடைந்ததென்றையால் இன்னும் பருவமின்றி சிருஷ்டிக்கு வாராது எண்ணிறந்த ஆன்மாக்கள் ஆணவத்தில் கட்டுண்டு கிடக்குது என்பதாயிற்று. அவை எங்கனம் எனின், இதுவரையில் நடந்த சிருஷ்டிக்கு அளவின்மையாயினும் இப்போதும் சிருஷ்டிக்கு வந்து கொண்டிருக்கின்றமையாயினும் பஞ்சகிருத்தியத்திற்கு ஒரு காலம் ஒளிவின்மை காணாமையானும் என்க. அருளினது முயற்சியால் ஆணவத்தின்றும் எடுத்து தனு கரண புவன போகங்களை கொடுத்ததாமாயின் ஆன்மாக்களெல்லாம் உடனே ஏக காலத்தில் மோட்சமடைய வேண்டும். அங்கனமின்றி முன்னும் பின்னுமாக சிலர் மோட்சமடைந்தும் சிலர் இன்னும் சிருஷ்டிக்கு வாரா நின்றனர்கள். ஆதலால் அருளது முயற்சி என்பது கூடாமை எனின் அற்றன்று. ஒரு சத்திரத்தில் இறங்கியிருந்த பாட்டை சாரிகள் பலருக்கும் சூரியோதயம் ஏக காலமாயிருந்தும் அவர்கள் தங்கள் கருதிய ஊரை ஏக காலத்தில் அடையவில்லை. அதுபோல ஆன்மாக்களும் பக்குவ பேதத்தால் முன்னும் பின்னுமாகவே முக்தியை அடையா நின்றனர்கள். ஆன்மாவை ஆணவத்தின்றும் எடுப்ப அருளுக்கு முயற்சி உண்டாக வேண்டிய தேது காரணமெனின், குற்றத்துக்கு உட்பட்ட ஒருவனை கட்டி அடித்த 100 அடியில் முதலாவது அடியில் உண்டான துன்பப் பெருக்கம் மற்றைய அடிகளுக்கு தோன்றாது. துக்காதீதப்பட்டு தம்பாகாரமாய் ஒன்றும் தோற்றாது. மறுக்கேவலப்பட்டு
நின்றார் போல ஆன்மா ஆணவ துன்பத்தில் தனது அறிவை பறிகொடுத்து துக்காதீதமாய் ஒன்றும் தோற்றாது இருட்கவலப்பட்டு நின்றமையால் ஆணவ துன்பம் தனக்கு தோற்றாது முக்கூறிய குற்றவாளிப்படும் ஒவ்வொரு அடியினது துன்பப் பெருக்கமும் அக்குற்றத்திற்கு விலசனமாக வேடிக்கை பார்த்து நின்றவர்களுக்கு தோற்றுவது போல நின்மனமான திருவருளுக்கு ஆன்மாக்கள் படும் துன்பம் தெரிந்து காருண்யத்தால் அதை நீக்க முயற்சித்ததென்க. அன்றியும் ஆன்மா தன் நிசமானதால் என்க கூபத்தில் விழுந்த குழந்தையை எடுக்க தாயும் கூட குதிப்பது போல அவ்வருள் இருளாகவும் மருளாகவும் பிரணவமாகவும் நின்று ஆன்மாவை பரிபாகப்படுத்தி அப்பருவ முதிர்ச்சியால் ஆன்மா அருளில் தான்மியமடைந்து அவ்வருள் பழையபடியே சிவத்துக்கு அங்கமாயிருந்தது. ஆதலால் அருளினில் அடைந்து அங்கு அருள் வடிவாகி அமர்ந்து நின்றபடியே என்றார். இவ்வாறு இதனுடைய தொடர்ச்சி பாடல் இருந்தாலும் நாம் சுத்த சாதகத்தினுடைய மெய்நிலையை ஒருவாறு உணர்கிறோம் என்றே எம் உள்ளம் கருதுகிறது. தங்கள் உள்ளத்திற்கும் அவ்வாறே உணர்வீர்கள் என்று கருதுகிறேன். ஆயினும் ஒரு சிறு விளக்கமாக ஒரு குறிப்பு மாத்திரம் கூறி இந்த உரையை நிறைவு செய்ய விளைகின்றேன். அதாவது விருப்பு வெறுப்பு என்கின்ற இரட்டைகளை விட்டு சாட்சித்தன்மையில் அருளை நினைத்து நாம் இருந்தோமேயானால் மன பரிபாகம் அடையப்பெற்று மனம் சமநிலை பாவனை பெற்று அபேதம் ஞானம் என்கிற நிலையில் பக்குவமுற்று இருக்கிற அந்த நிலையே சகஜ மௌனமாகவும் சகஜ நெட்டையாகவும் ஆகிறது. அந்த மௌனம் வாய்க்கும் பொழுதே இவ்வாறு மேலான ஆன்ம உண்மையை நாம் நம்மில் எப்பொழுதும் உணர்ந்து கொண்டு இருக்க முடியும். சாவிகற்ப நிஷ்டையும் நிர்விகற்ப நிஷ்டையும் கூடி பேரறிவுக்குள் நுழைந்து அந்த பேரறிவு உண்மையை அப்போது உணர்ந்திருந்தாலும் எப்போதும் சகஜ நிட்டையைப் போல் ஞானிகளுக்கு மனம் என்பது இல்லை என்பது போல சிதாகாச கீதையில் குறிப்பிட்டபடி நித்யானந்த சுவாமிகள் அருளியபடி மனம் என்பது எவ்வகை பொருளில் இருக்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த விருப்பு வெறுப்பிற்கு இலக்கணத்தன்மையை புரிதலின் மூலமாக புரிந்து கொண்டு இருமைகளை கடந்து யான் எனதெனும் செருக்கறுத்து அபிமானம் இல்லாமல் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் கூறியது போல நான் என்பதையும் உலகம் என்பதையும் மறக்கப்படித்தல் மறிக்கப்படித்தல், அதாவது 8 விதமான கெட்ட குணங்களையும் யார் ஒருவர் வேறற நாசம் செய்கிறாரோ காம குரோத லோப மோகம் மதம் ஆச்சரியம் என்கிற 8 விதமான கெட்ட குணங்களையும் யார் ஒருவர் வேறற நாசம் செய்கிறாரோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம் என்று சுவாமி சிவானந்த பரமஹம்சர் நமக்கு கூறி அருளியிருக்கிறார். அவ்வாறு நான் என்கிற ஸ்தானி மானி என்கிற அபிமானங்களை விட்டு உலகப் பொருட்கள் மீது இருக்கக்கூடிய பற்றுக்களை நீக்கிக் கொண்டு நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தில் தான் பிரம்மம் என்றும் தன்னுடைய உண்மைத்தன்மை தானாக இருக்கக்கூடிய பேரானந்த பேரறிவு என்றும் அதற்கு எதுவும் தேவையில்லை என்றும் எந்த பற்றும் வேண்டியதில்லை என்றும் அதற்கு எந்த ஆகார நியமங்களும் வேண்டியதில்லை என்றும் எந்த உலகப் பொருளும் வேண்டியதில்லை என்றும் அது என்றும் உள்ள பொருள் என்றும் அது சற்பொருள் என்றும் அது நித்திய பதவியாகிய ஆனந்தம் என்றும்
அது பேரருள் பேரறிவு தன்மை என்று உணர்ந்து கொண்டு நித்திய ஆனந்தத்திலே, சூனிய பதவியாகிய ஆனந்தத்திலே ஒன்றுமில்லதான அந்த ஒரு நிலை பெற வேண்டும். வெட்ட வெளிக்குள்ளே ஆனந்தமாக விட்டிருக்க வேண்டும். துண்டு மல வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் இன்று வருமோ நாளைக்கே வருமோ அறியேன் என் கோவே என்று வள்ளல் பெருமானார் கூறியது போல நாம் அனைவரும் இந்த சகச நிட்டையில் பழகி கொண்டு எப்பொழுதும் அந்த உண்மைக்காக பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு ஆன்மீகத்தில் உடலையும் மனதையும் நன்றாக பேணிக்கொண்டு சத்துவகுணம் மேலோங்கி சுத்த சாத்வீகனாக 3 குணங்களையும் கடந்து பிராணாயாமத்தினாலும் 2 கண்களும் 2 கண்களின் பார்வையும் சூரிய சந்திர சேர்க்கையாக புருவ மத்தியில் அசையாமல் நிறுத்தி ஒளிநெறி பயிற்சியும் உயிர்நெறி பயிற்சியுமாக இந்த பிராண அபானங்களை கொண்டு சேர்த்து புருவ மத்தியிலே ஒளியை அசையாமல் எண்ணமில்லாமல் நிறுத்தி அங்கே பிராணனை நெற்றிக்கண்ணிலே ஊதி பிரகாசிக்க செய்து ஞான சூரியனை உதிக்கச் செய்து ஆன்ம பலம் பெற்று சகஜ நிட்டையை பெற்று மேலான பதம் பெற வேண்டுமாய் எல்லாம் வல்ல பரம்பொருளை, இறைவனை, கடவுளை பிரார்த்தித்து கடந்து உள்ளே சென்று மௌன ஞான மோனத்தில் இருந்து ஞானத்தின் வரம்பு மோனம் என்பார்கள். அப்படிப்பட்ட நிலையை எல்லோரும் பெற வேண்டுமாய் சுவாமி சிவானந்த பரமஹம்சரி பேரொருளை வியந்து எல்லாம் வல்ல இறைவனின் திருவடி பணிந்து உங்கள் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கூறி பேரன்புடன் அமைகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். ஓம்